ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோட கூட பக்கிள் அப் என்கிற ஒரு தலையங்கத்தோடு பேசுவதற்கு நான் உண்மையாகவே பாரத்தோடு வந்திருக்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல விபத்துக்களை சந்தித்தவன், மரணத்தை சந்தித்த ஒருவர். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 5 வயதிலே மரித்து போன நான், அதாவது உண்மையாகவே மரித்து போனேன். மின்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டு பிறகு 14 வயசுலே ஜாண்டிஸ் வந்து மரணத்தை தழுவினவன். அதுக்கு பிற்பாடு நாங்கள் 48 வயசுலே ஒரு மேஜர் இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்து அதிலே மரித்து போகிற சூழ்நிலை எனக்கு உண்டானது. அதே போல் கடந்த கிழமை ஒரு ஆக்சிடென்ட்லே நான் சந்திக்க வேண்டியிருந்தது. இதை விட எத்தனையோ ஆபத்தான காரியங்கள் எனக்கு நடந்திருந்தாலும் கர்த்தருடைய மகாபிரதான கிருபையினாலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே என்னை நினைத்து, என்னை முன் அறிந்து முன் குறித்து என்னை அழைத்து, ஹல்லேலூயா, என்னை இன்றைக்கு நீதிமானாக்கி என்னை மகிமைப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த வயதிலும் அவருக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கான கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் என்னுடைய நீதியும் அல்ல, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் அல்ல, கர்த்தருடைய கிருபை ஒன்றே. ஆனால் முடிந்தவரை அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், ஹல்லேலூயா, தேவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபையை செய்து வருகிறதுக்காக என் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தலையங்கத்தை எடுத்தது காரணம், கடந்த கிழமை நான் ஒரு என்னுடைய மிஸ்டேக்ஸ், மை மிஸ்டேக் தட் ஐ டிட்ன்ட் பே அட்டென்ஷன் திஸ் ஸ்ட்ரீட்ஸ். அந்த வீதியினுடைய 2 பக்கமும் வேகமாக ஓடி வருகிற 80 கிலோமீட்டர்ஸிலே ஓடுகின்ற ஒரு வீதியிலே வரும்பொழுது, நான் இடையிலே ஒரு எக்ஸிட்ல இருந்து உள்ளே போகும் பொழுது நான் அதை கவனிக்காமல் எடுத்த பொழுது என்னாலே அந்த ஒரு கார் வேகமாய் வந்தது. நான் அப்படியே நடு வீதியிலே, அந்த நடு ஹைவேலையே காரை நிறுத்தி விட்டேன், ஃபுல் ஸ்டாப். ஆனால் தேவனுடைய மகாபிரதான கிருபை, God sent his angels to charge over us to protect that accident. அதிலிருந்து கர்த்தர் என்னை காத்து கொண்டார். நான் ஒரு பெரிய ட்ரக்கில் ஓடினேன். I might think that I'm, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சொல்ல போனால் நான் ஒரு பல வருஷமான கிறிஸ்தவனாக இருக்கலாம். But because of my that I didn't pay attention, I could have made a mistake or damage or made an accident. Somebody else doesn't deserve it. இன்னொருவர் அதன் மூலமாய் பாதிக்கப்படாதவர் என்னுடைய ignorance அல்லது என்னுடைய கவனத்தினாலே அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய மகாபிரதான கிருபையினாலே கர்த்தர் எங்களை காத்துக்கொண்டார். இந்த காரியம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அடுத்த நாள் திரும்பவும் நான் ஹைவேல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சைன் போர்டை பார்த்தேன். அதில் இருந்த காரியம் என்னவென்றால், சீட் பெல்ட் சேவ் லைஃப்ஸ், சீட் பெல்ட் சேவ் லைஃப்ஸ். ஸோ இந்த காரியம் என்னுடைய உள்ளத்திலே இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை வடிவமைப்பதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தது. அருமையானவர்களே, பாருங்க, நாம் காரில் ஏறின பொழுது முதலாவது நாம் செய்கிற காரியம், காருக்கு ஏறின உடனே ஒரு டிரைவர், அந்த வாகனத்தை ஓட்டுகிறவராக உடனே சீட் பெல்ட்டை போடுகிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய காரில் ஏறுகிற யாராக இருந்தாலும் அவரிடத்திலே சீட் பெல்ட்டை போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிதான் நாங்கள் மறந்து போனாலும் அங்கே the car is indicating us, will indicate us, saying that, warning us, say, put your seat belt. Why? Because that protects, that saves the lives. இன்னைக்கு நான் கனடா தேசத்திலே வாழ்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி 65% of people die every year because not wearing the seat belt. அதுமாதிரி இன்றைக்கு பாருங்கள், அதாவது நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் வீதியிலே கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை ஒரு போலீஸ் அதிகாரி கண்டுவிட்டால் உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள், உங்களை நிறுத்தி நீங்கள் சீட் பெல்ட் போடவில்லை என்று சொல்லி உங்களுக்கு தண்ட பணத்தை செலுத்தும்படியாக
அங்கே நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். ஸோ நம்முடைய கவலையினத்தின் நிமித்தம், அது நம்முடைய இருமாப்பின் நிமித்தமோ, அல்லது நம்முடைய பே அட்டென்ஷன் அதுக்கு எந்த விதமான கரிசனையும் இல்லாதபடி இருக்கும் பொழுது சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் வேணுமென்றே போடாமல் வருவார்கள். வாழ்க்கை என்ன போகட்டும் என்ன மாதிரி ஒரு வீணான பேச்சையும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனா பாருங்க, இதால் காஸ் a problem. அது அநேக வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உங்களுக்கும் உருவாக்கும், மற்றவர்களுக்கும் உருவாக்கும், வாழ்க்கையில பல இழப்புகளை கொண்டு வரும். இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், it's called life accidents. நம்முடைய வாழ்க்கையில பல வாழ்க்கையின் ஆபத்துக்களை நாம் எதிர்பார்க்கிறோம். காரணம் என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாக வாழ்கின்ற வாழ்க்கை, அல்லது நாம் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு இருமாப்பாய் அதை அசட்டை பண்ணின ஒரு வாழ்க்கை நமக்கு பல ஆபத்துக்களை கொண்டு வருகிறது. It can be many different things. அது உங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தை கொண்டு வரலாம், பிரிவினையை கொண்டு வரலாம், வியாதியை கொண்டு வரலாம், வன்முறைகளை கொண்டு வரலாம், முறைகேடான வாழ்க்கையை கொண்டு வரலாம். காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி நீங்கள் ஒரு சீட் பெல்ட்டை போடாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பை பார்க்கிறீர்களோ, அதே போல தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தையின்படி நடவாமல், அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம் பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. So we will not, if we are not following his word, அல்லது அவருடைய வார்த்தையை நாம் நம் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தாவிட்டால், if you are not applying, if you are not buckle up with God's word, commandment, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், if you disobey, அந்த கோர்ஸுக்கு போனால் அதுதான் சொல்லுவார்கள், எழுதியிருப்பார்கள், he disobey செக்ஷன் சொல்லுவார்கள். law and the bylaw ரெண்டும் இருக்கும். disobey to fail to wear seat belt, therefore he is convinced to this much fine. இப்போ இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம், அதாவது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் உண்டாகும், பிரிவினைகள் உண்டாகும், சமாதானம் இல்லாமல் போய்விடும், சந்தோஷத்தை இழந்து விடுவோம். அதே நேரத்திலே ஆத்மாவிலே நமக்கு விடுதலை இல்லாமல் போய் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அது நரகத்துக்கு நிச்சயமாய் போய்விடும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வருகிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அல்லது ஆக்சிடென்ட்ஸை நான் சொல்லுகிற சாதாரணமான இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்ப்பதற்கு நாங்களே பணத்தை செலுத்தி அதிலிருந்து வருகிற இழப்பை சந்திப்பதற்கு தான் இந்த கால் இன்சூரன்ஸ், காப்புறுதி செய்கிறோம். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து நித்தியமாக ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதா தன் ஒரே பிராண குமாரனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, ஆமென், ஹல்லேலூயா, அந்த இரத்தத்தினாலே கழுவி உங்களை மீட்கும்படிக்காக அவரே, ஹல்லேலூயா, பிரயாச்சித்து அவரே, he paid the price for us. We don't have to pay any price for our sins, our disobedience, or our ignorance, but he paid it. Hallelujah. இனிமேல் நாம் இப்படிப்பட்ட ஆபத்துக்களே போய்விடாத படிக்காகவும் அவர் எங்களுக்காக தன்னை புதிய உடன்படிக்கை மூலமாக ஒரு ஒப்பந்தம் பண்ணார். He gave us the assurance of a new covenant. Amen. Hallelujah. இதன் மூலமாக, ஹல்லேலூயா, நாம் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படுறது மாத்திரமில்லை, நம்முடைய நித்திய ஜீவனுக்கும், ஹல்லேலூயா, அதுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். நீங்க வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் if you are born again, நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை சொந்தராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கையை வாழ்ந்தால், if you are born of God, நீங்கள் தேவனால் பிறந்திருந்தால், you will protect yourself by the word of God. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 14ஆம் வசனத்திலே இருந்து, சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள்.
Hallelujah. Thank you, Jesus. It says, belt of truth. buckle up with the belt of truth. நீங்கள் அப்படியாக செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றது, கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு நாளும் தீங்கை அறியான். Hallelujah. If you follow the commandment of God, if you follow the commission of God, you will be protected forever. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.